ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, அதாவது சும்மா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்டா அப்போ சேனல் கிடச்சிது அப்படின்னு கீழே போய்ட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஆகிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், எங்களுக்கு மோட்டிவேஷன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் டிஸ்க் பார்ட்டிஷன் பிரிக்க தெரியாமல் பிரித்து ஒரு ஃப்ரீ டிஸ்காவது இருக்கும். இல்லாதவங்க பரவாயில்ல, ஓகே. இருக்கிறவங்க அதை எப்படி ஒரு நியூ வால்யூமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதை க்ரியேட் பண்ணியும் பார்த்துருப்பாங்க. நாட் ஸ்பேஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஃபெயில்டு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அது டெக் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க. இந்த ஆப்போட நேமை பார்த்தீங்கன்னா மினி டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது பாருங்கள், இந்த ஆப்பு தான் வந்து மினி டூல். இதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த வால்யூமாக நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் இந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தடில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தட் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆச்சு. சரி, உங்களுக்கு முன்னாடி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். முதல் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணால இன்ஸ்டால் பண்ணும்போது அதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதை இன்ஸ்டால் எதில் பண்ணணும், சி டிஸ்கில் பண்ணணுமா, டிஸ்கில் பண்ணணுமா, டிஸ்கில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதை வந்து எதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டவுன்லோட் ஆகும். மினி டூல் பார்ட்டிஷன், அது ஏதோ ஒரிஜினல் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து 17 MB தான். அது கீழே வந்து மினி டூல் ஷேடோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு ஆப் வந்து டவுன்லோட் ஆகுது. பட் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். மேலே டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 17 MBக்கு அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கீழே டவுன்லோட் ஆகுதா, தடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை தடுக்க முடியலை. அதுவாக டவுன்லோட் ஆகி தொலையுது, என்ன பண்ணுறது. மேலே டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே இது வந்து ஜஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா டெலீட் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இன்ஸ்டால் ஆகிறது ஸ்லோவாக போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், 10 நிமிஷத்துக்கு 16 நிமிஷத்துக்கு போய்டும். இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்குன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்க் வந்து எது ஃப்ரீயாக இருக்குது செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு நியூ வால்யூமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 46.16 GB இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து SKMOSYT அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இந்த சைடில் ஒரு டிக் காமிக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தோடனே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்கள் வால்யூம் க்ரியேட் ஆகிடும். நான் வந்து போய் செக் பண்ணி காமிப்பேன், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்க லைவ் ப்ரூஃப் தான். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மேடம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பென்ட்ரைவ் போட்டோடனே சைடில் வந்து ஸ்கேன் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நியூ டிஸ்க் இப்போ க்ரியேட் பண்ண உடனே அது வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூ வால்யூம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய்ட்டு கம்ப்யூட்டரில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ போய்ட்டு கம்ப்யூட்டரில் பார்த்தேன் அப்படின்னா SKMOSYT அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கு. மறக்காமல் கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் வந்து டிஸ்க் பார்ட்டிஷன் வந்து பிரிக்க தெரியாமல் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் சர்வீஸில் கொடுத்து அதை கரெக்டாக பிரிச்சுருக்கணும். பட் பிரிக்க தெரியாமல் பிரித்தா இப்படி தான் ஆகும். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், அதை நான் எப்படி தான் யூஸ் பண்ணுறது, வேஸ்ட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மெத்தடில் இந்த டிஸ்க் ஃப்ரீ ஸ்பேஸை வந்து இப்படி நியூ வால்யூமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, டாடா பாய், டேக் கேர் கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். டாடா பாய்.